நமக்கு இந்த கிட்னி ரிலேட்டடா ப்ராப்ளம் இருக்குன்னே தெரியாம தான் இன்னைக்கு நெறைய பேர் இருக்கோம். சடனா பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மந்த் இப்பதான் மேம் எங்களுக்கு தெரியும். ரிப்போர்ட் எடுத்தோனே உங்கள பார்க்குறப்போ, உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது உங்களுடைய எனர்ஜி லெவல் ட்ராப் அவுட் ஆகவே கூடாது. அதே மாதிரி ஹீமோகுளோபின் லெவல் உங்களுக்கு குறையாம இருக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி தான் உணவு முறைகள் குறையும் போதோ, ஃப்ளூயிட்ஸ் வந்து குறையும் போது தான் சிறுநீரக பாதிப்பு அதிகமாக ஏற்படுது. இதை சரி செய்யறதுக்கு நீங்க ரெகுலரா என்ன பண்ணணும்? 7 வகையான ஜூஸ் உங்களுடைய சிறுநீரகங்களை பாதுகாக்க பயன்படுதுங்க. ஏன்னா நம்ம டயட் வந்து ரொம்ப முக்கியம். மெடிசன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல் மெடிசன்ஸ் நம்ம கொடுக்குறோம். உடனடியா ஒரு மாதத்துக்குள்ள நமக்கு ரிசல்ட் வரணுங்க. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சித்தர்கள் அருளால பல வருஷங்களாக நம்ம தொடர்ந்து சிறுநீரக பிரச்சனைக்கு நல்ல சிறந்த முறையில் சித்த மருத்துவம் கொடுத்துட்ருக்குறோம். இதில் என்ன எல்லாருமே ஒரு விஷயம் கவனிக்க வேண்டும்னா, நமக்கு இந்த கிட்னி ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குன்னே தெரியாமல் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கும். சடனாக பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் இப்போதான் மேம் எங்களுக்கு தெரியும். ரிப்போர்ட் எடுத்தோடனே உங்களை பார்க்க வந்துட்டோம். அப்போ அவங்களோட ரிப்போர்ட்ஸ் பார்க்கும்போது கிரியேட்டின் லெவல் 8, 9, 10, GFR பார்த்தோம்னா ரொம்ப குறைவாக இருக்கும். 11, 9 இந்த மாதிரி. இப்போதான் மேடம் இதுதான் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட். என்ன செய்யறதுனே எங்களுக்கு தெரியல. ஸோ நீங்கள் தான் இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் தரணும். இது டயாலிசிஸ் போகாமல் நான் இதிலேருந்து வெளியில் வந்துடணும். என்ன சொன்னாலும் சரி, இதை வந்து எனக்கு டயாலிசிஸே வேண்டாம். சித்த மருத்துவத்தில் எனக்கு ரிசல்ட் இருக்கா? எனக்கு சிம்டம்ஸே தெரியலையே. சிம்டம்ஸ் தெரிஞ்சிருந்தா கூட நான் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பேன், இல்லை ஏதாவது நான் மெடிசின்ஸ் சாப்பிட்ருப்பேன். இந்த மாதிரி தாங்க இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது. மைல்டாக பார்த்தோன்னா பிபி இன்க்ரீஸாக இருக்கும். சரிங்க, ஒரு 5-6 மாதமாக எனக்கு வந்து பிபி அதிகமாக இருக்குது, பிபி தானே நான் மெடிசன் எடுத்துகிட்டு அப்படியே விட்டுட்டேன். அது வந்து இவ்வளோ அளவுக்கு கிட்னி டேமேஜ் எனக்கு உண்டாக்கி இருக்குமான்னு எனக்கு ஒரு பயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஃப்ரூட்ஸு என்னென்ன பழங்கள் எடுக்கலாம்? நம்ம வந்து கிட்னிக்கான டயட் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? பொதுவாக சிறுநீரக பாதிப்பு இருந்தால் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு டயட் என்னென்னா, உப்பு குறைச்சி சாப்பிடுங்க, ப்ரோட்டீன் வந்து குறைச்சி சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரியான டயட் பிளான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அப்போது இதில் பேசிக்காக நம்ம சொல்லக்கூடிய டயட் பிளான் என்ன? அதில் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடுங்க. நிறைய பேர் வந்து ஐயோ இப்போ நான் வந்து சீக்கிரம் க்யூர் ஆகணும், அதனால் ஃபுட்டு நான் நிறையலாம் சாப்பிட மாட்டேன், தண்ணி சரியாக குடிக்க மாட்டேன், ஃப்ரூட்ஸ் சரியாக எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். உங்கள் பாடியில் ஸ்டாமினாவே இருக்காதுங்க. அப்போது உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அடுத்தது உங்களுடைய எனர்ஜி லெவல் ட்ராப் அவுட் ஆகவே கூடாது. அதே மாதிரி ஹீமோகுளோபின் லெவல் உங்களுக்கு குறையாமல் இருக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் உணவு முறைகள் இருக்கணும். அப்போது இந்த 7 வகையான பழச்சாறுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸ் உங்களுடைய சிறுநீரகங்களை பாதுகாக்கும். யாரெல்லாம் இந்த 7 வகையான ஜூஸ் குடிக்கலாம்? முக்கியமாக பார்த்தோம்னா, யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்குது டாக்டர், யூரியா கிரியேட்டின் லெவல் அதிகமாக இருக்குது, சிகேடி பிரச்சனை இருக்குது, GFR குறைவாக இருக்குது, புரோட்டீன் யூரியா கண்டிஷன் இருக்குது, இந்த மாதிரியான சிறுநீரக பிரச்சனைகள் இருக்குது, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், பிளாடரில் நமக்கு ப்ராப்ளம், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே நீங்கள் மருந்துகள் எடுங்க, உணவு எடுங்க. இந்த 7 வகை ஜூஸ் தவறாமல் எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸ் எந்த அளவு குடிக்கணும்? ஸோ சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க, பாதிப்பு இருக்கிறவங்க 100 ml தினம்தோறும் இதில் ஏதாவது ஒரு ஜூஸ் குடிக்கலாம். இந்த ஜூஸில் சுகர் ஆட் பண்ணக்கூடாது, பால் சேர்க்கக்கூடாது, பழத்தை சாறாக எடுத்து அப்படியே நீங்கள் குடிக்கணும். 100 mlங்க டெய்லி ஏதாவது ஒரு டைமில். ஏன்னா அப்படி குடிக்கும்போது நமக்கு கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். கிட்னியோட ஃபங்க்ஷன், ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குங்க. ஸோ அது பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இதை நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்திருக்கக்கூடிய, நம்மளுடைய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய பழச்சாறுகளை நீங்கள் பருகுவது முக்கியமானது. அப்படி பார்க்கும்பொழுது முக்கியமான பழச்சாறு அப்படின்னு பார்த்தோம்னா மாதுளை. நம்பர் 1 மாதுளை. ஏன்னா கிட்னி பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஹீமோகுளோபின் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். அப்போ ஹீமோகுளோபின் லெவல் குறையக்கூடாது, பிபி நார்மலாக மெயின்டைன் ஆகணும், கிட்னி ஃபங்க்ஷன் திரும்ப ரிஜுவினேட் ஆகிறதுக்கு உங்களுக்கு மாதுளை.
இப்போ நல்ல நாட்டு மாதுளையே ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். அதை அரைச்சி எடுத்து ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு 100 ml போதுங்க. அதை விட அதிகமாக தேவை கிடையாது. 100 ml அளவுக்கு மாதுளை சாறு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். உங்களுடைய சிறுநீரகங்களுக்கு இது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். நம்பர் 2, நெல்லிக்காய். நெல்லிக்காய் வந்து எல்லாருக்குமே சிறப்பானதுங்க. நெல்லிக்காயோட நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 4-5 புதினா இலைகள், நிறைய சேர்க்காதீங்க, ஒரு 4-5 இலைகள் சேர்த்து அரைச்சி 100 ml போதும். வேறு எதுவுமே வேண்டாம். இது கூட வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்கக்கூடாது. 100 ml ஏதாவது ஒரு டைமில் உடல் ரொம்ப சோர்வாக இருக்குங்க அப்படின்னு சொல்வீங்க, ஈவினிங் டைமில் எனக்கு சோர்வாயிடுது, கால் வீக்கம் இருக்குது, கால் வீக்கம் எனக்கு குறையணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெல்லிக்காய் சாறு நீங்கள் பருகலாம். நம்பர் 3, 3வது ஜூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பப்பாளி. பப்பாளி என்ன டாக்டர் பண்ணலாம்? நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம். உங்களுடைய சிறுநீரகங்கள் சிறுநீர் பாதை தொற்று சரியாவதற்கு, உடலில் வந்து அந்த வலிமை அதிகரிக்கிறதுக்கு பப்பாளி ரொம்ப சிறந்தது. தாராளமாக நீங்கள் பப்பாளியை எடுத்துக்கலாம். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படுவதற்கு, சிறுநீரகம் வந்து நல்லா செயல்படுவதற்கு உங்களுக்கு பப்பாளி ரொம்ப ரொம்ப சிறந்தது. 4வது முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா தர்பூசணி. இந்த தர்பூசணின்னு சொல்கிறது நல்ல ஒரு நீர்ச்சத்து நிறைந்ததுங்க. சிறுநீரகங்களுக்கு முக்கியமாக அந்த ஃபில்ட்ரேஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. ஏன்னா ஏற்கனவே சிறுநீரகம் வந்து ஒரு நீர்த்துவம் நிறைந்த ஒரு ஆர்கன், நீர் பூதத்தை சேர்ந்தது. உடலில் அந்த நியூட்ரிஷன் குறையும் போதோ, ஃப்ளூயிட்ஸ் வந்து குறையும் போது தான் சிறுநீரக பாதிப்பு அதிகமாக ஏற்படுது. இதை சரி செய்கிறதுக்கு நீங்கள் ரெகுலராக என்ன பண்ணலான்னா இந்த எடுத்துக்கோங்க, தர்பூசணி ஜூஸாக வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து 5வது முக்கியமான ஒரு ஜூஸ் வகை அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளரிக்காய். ஸோ வெள்ளரிக்காய் சிறுநீரகங்களை ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக மேம்படுத்துங்க. ஸோ சிறுநீர் நார்மலாக இருக்கிறதுக்கும், யூரின் நார்மலாக போகிறதுக்கும், ஃபில்ட்ரேஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் நமக்கு வெள்ளரிக்காய் பயன்படுது. இதில் வெள்ளரி பழம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ வெள்ளரிக்காயோட ஒரு 4-5 புதினா இலைகள் சேர்த்து நம்ம அதை ஜூஸாக எடுத்துக்கலாம். 6வது முக்கியமானதுன்னா முலாம்பழம். முலாம்பழம் இந்த சீசனில் நிறையவே உங்களுக்கு கிடைக்கும். சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சிறுநீரகங்கள் நல்லா செயல்பாடு நடக்கணும் அப்படின்னு சொன்னால் முலாம்பழம் சிறந்தது. 7வது முக்கியமானதுன்னா பேரிக்காய். ஸோ இந்த பேரிக்காய் அப்படின்னு சொல்லும்போது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் பேரிக்காய். ஸோ இந்த 7 வகையான ஜூஸ் உங்களுடைய சிறுநீரகங்களை பாதுகாக்க பயன்படுதுங்க. ஏன்னா நம்ம டயட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ மெடிசன்ஸ், ரொம்ப பவர்ஃபுல் மெடிசன்ஸ் நம்ம கொடுக்குறோம். உடனடியாக ஒரு மாதத்துக்குள்ளே நமக்கு ரிசல்ட் வரணுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு, ஏன்னா அது நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா. ஸோ 15 நாளுக்கு ஒரு முறை நீங்கள் யூரியா கிரியேட்டின் டெஸ்ட் எடுங்க, எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த டைமில் இந்த டயட்லாம் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.